சில மஹல்லாக்களில் உருவாகி கொண்டிருக்கிறது. இது போன்ற கவலையான விஷயங்களை எந்த மஹல்லாவில் இது அதிகமாக இருக்கிறதோ அந்த மஹல்லாவை சேர்ந்த மக்தப் ஆசிரியர்கள், அந்த மஹல்லாவை சேர்ந்த பெற்றோர்கள், அந்த மஹல்லாவை சேர்ந்த பொறுப்புதாரிகள் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து அந்த மஹல்லாவை எப்படி சரி செய்தால் அந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் வெளியேற்ற முடியுமோ அது சீக்கிரமாக வெளியேற்றலாம். இல்லன்னு சொன்னாக்கா நாங்க போஸ்டர் ஒட்டி இருக்கிறோம், நாங்க அதிகாரிகிட்ட சொல்லி இருக்கிறோம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொன்னா தொழுற மக்கள் தொழுது தான் இருப்பாங்க, தாவா கொடுக்குற மக்கள் தாவா கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, நன்மை செய்வங்க நன்மை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, தீமை செய்வங்க எனக்கு என்ன ஒரு பக்கம் தீமை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. மேலான பெருமக்களே, நன்றா யோசிச்சு பாருங்க. ஒரு அல்லாஹ்வுடைய அதாவது ஒரு ஊர்ல இறங்குதுன்னு சொன்னா அந்த ஊர்ல யாரு தொழுதாலும் எல்லாருக்கும் பாதிப்பு தான். ஒருவர் மட்டும் எப்பொழுதுமே தொழுது கொண்டிருக்கிறார், அவர் எந்த நன்மையும் எந்த தீமையும் எடுத்து சொல்றதில்ல. அல்லாஹ்வுடைய அதாவது வருகின்ற பொழுது அல்லாஹ் அந்த நன்மை செய்யக்கூடிய மனிதரையும் சேர்த்து அளிப்பான் என்பதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எல்லா தர்மத்திலும் இஸ்லாத்தை நாவால் பரப்பியவர்கள், போற இடமெல்லாம் தன்னுடைய தீனுடைய பேச்சை மக்களுக்கு சொல்பவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பேச்சை மட்டும் கொண்டு இந்த தீனை பரப்பவில்லை, சமயங்களிலே தன்னுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு இந்த தீனை பரப்பியிருக்கிறார்கள். சில இடங்கள்ல பேசக்கூடாது, அமல் செஞ்சாலே போதும், அதுவே தாவா தான். ஒரு டீ கடைக்கு போறோம், அங்க டீ சாப்பிடுறோம், முடிஞ்ச அளவுக்கு உட்கார சூழ்நிலை இருக்கான்னு பாக்குறோம். சூழ்நிலை இல்லாவிட்டா உட்கார சூழ்நிலை உருவாக்கிக்கணும். மற்றவர்கள் அதை பார்க்கின்ற போது அந்த சுண்ணத்தை கடைபிடிப்பார்கள். நமக்கு பழக்கப்பட்டவர்கள் ஒரு மாட்டார், இடது கையில தண்ணி குடிக்கிறார் அல்லது நின்று தண்ணி குடிக்கிறார், அவருக்கு பக்குவமா சொல்ற முறை இருந்தா அந்த முறை எடுத்து சொல்லணும். இப்படி சத்தியங்களை எடுத்து சொல்வதில் முஸ்லிம்கள் எங்கேயுமே தயக்கம் காட்டக்கூடாது. இது நமக்கு சொந்தமானது, இந்த சுண்ணத்தானது நாம மட்டும் தான் செய்யணும் சொல்லி நாம நம்மள செய்யக்கூடாது. தான் பெற்ற சத்தியத்தை, தான் அடைந்த அந்த நன்மையை முஸ்லிம் சமுதாயத்திற்கும் சொல்ல வேண்டும், மாற்றாளர்களுக்கும் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்